உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா கண்மணி. உள்ள வா. வா. ராஜேஷ் வாடா. ஏன் அங்கே நின்னுகிற? வா கண்மணி வாமா. வாடா ராஜேஷ். மா என்னம்மா அங்க அதெல்லாம்? போய் உட்கார் போ. போயேண்டா சொல்றல, போய் உட்கார் போ. மா என்னன்னு சொல்லுமா? ஏண்டா பார்த்தா தெரியல? உனக்கு நிச்சயம் பண்ண போறேன்டா. கண்மணி வாமா. சொல்றேன்ல வாமா வா. வான்னு சொல்றேன்ல. மா என்னம்மா? எப்படி ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குதுல்ல? என் கண்ணே பற்றும். என்னக்கா பயந்துட்டியா? ராஜேஷ்க்கு வேற ஏதாவது பொண்ணை கட்டி வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அப்படி விட்டுருவேனா நானு? இல்ல அவர்தான் விட்டுருப்பாரா? இல்ல இல்ல. பாரு. என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. கரெக்ட் தான். நீங்களே கேப்பீங்க தான் நினைச்சோம். ஆனா கேட்கல. அதனால தான் நாங்களே ஏற்பாடு பண்ணிட்டோம். எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? ஏண்டா ஏதோ வேண்டாத பொண்ணை கட்டி வைக்கிற மாதிரி முறைச்சுனுக்கிற? உனக்கு புச்ச கண்மணி தானடா, சிரிடா. உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி பொண்ணு போலயே. கா வெக்கப்படுறியா? உன்னை இப்பெல்லாம் பார்த்ததே இல்லக்கா. மா பாத்தியா, கல்யாணம்னு சொன்னதும் பொண்ணோட முகத்துல எவ்வளவு கலை. எனக்கு கூட ஒண்ணுமே தோணலடா. எல்லாம் வீரா ஏற்பாடுதான். பின்ன ராஜேஷ் எப்ப வேணாலும் துபாய்க்கு போற மாதிரி இருக்கார்ல, அதான் சீக்கிரமா அப்படியே கல்யாண வேலையை அமைச்சலன்னு கொஞ்சம் லைட்டா தான் போட்டேன். அத்தையும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனாலதான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திருவோம். சரி வீரா தட்டத்தை கொடு. உங்க இந்தாம்மா. அண்ணன் கொடு. குடு. இந்தாண்ணா. மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இந்தாங்க. வாங்கிக்கடா. டேய் பூ எடுத்து வச்சு விடுறா. இன்னும் ஒரே வாரத்துல துபாய் போக போறா. இனிமே நினைக்கும் போதெல்லாம் கண்மணியை பார்க்க முடியாதுல்ல. அதை யோசிச்சாதான். நான் இத பாருண்ணா, அவ தினமும் நமக்கு வீடியோ கால் பண்ணதான் போறா. இது எதுவுமே மாறாதுண்ணா. என்ன நம்ம கூட அவ இல்ல, அவள் தான் எங்கேயோ தூரத்துல இருக்க போறா. இல்ல வீரா, எல்லாமே மாறிடும். அதான் உண்மை. அத நான் ஏத்துக்கணும். ஏத்துக்கிறேன். அப்புறம் ராஜேஷும் அவன் அம்மாவும் சீரெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்காக நாம நம்ம கண்மணியை அப்படியே அனுப்ப முடியாதுல்ல. அதனால ஏதாவது நம்மால முடிஞ்ச அளவு நல்ல முறையா செய்யணும். அதுக்கு பந்த புரட்டணும். நீ
அப்பப்ப செலவுக்கு காசு கொடுப்பல, அப்புறம் என்னோட ஸ்காலர்ஷிப் பணம், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கிறேன். யாருக்கும் தெரியாது, சொல்றாத. எப்படியும் அதுல ஒரு 2 லட்ச ரூபா வரும்னா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அண்ணாச்சி கிட்ட கடன் வாங்கிக்கலாம். அந்த காசை மாச தவணையா நம்ம பிரிச்சு காசு கொடுத்துக்கலாம். இது போதும்ல, சமாளிச்சலாம்ல. நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணா, நான் இருக்கிறேன், பாத்துக்கலாம். அப்பா செத்தப்ப எனக்கு 14 வயசு. நீ எல்லாம் அப்ப தம்மா துண்டா இருப்ப. வந்தவங்களாம் என் கைய புடிச்சு, பாண்டியா இனி நீதான இந்த குடும்பத்துக்கு தகப்பேன், இந்த 3 பொண்ணுங்களையும் நீதான் கரையேத்தணும்னு சொன்னப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அப்ப நீ என் தோல்ல கைய போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு விளையாட்டு புள்ளன்னு நினைச்சேன். ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கிற, மாறவே இல்லை. அதான் சொல்லுவாங்கல்ல, தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னு. அதெல்லாம் பழசு. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், தங்கச்சி உடையான் படைக்கு பயப்படவே வேணாம். என்ன கரெக்டா சொன்னா? நான் ஏய் வாங்க. வந்துட்டாங்க. அண்ணனை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு நீ அங்க நிக்கிற. ஒண்ணும் இல்ல, அண்ணா உன்னை விட்டு பிரியறது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுது. நானும் அழுவ கூடாதுன்னு பல்ல கடிச்சுன்னு இருக்கிறேன். பாத்தியா பிருந்தா? முடியலண்ணா. அட ஏய், அழாத கண்மணி. என்ன சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு அழுதுட்டு இருக்க? இப்ப எதுக்காக எல்லாரும் அழுதுனுக்குறீங்க? நல்ல விஷயம் நடக்க போகுது, சந்தோஷமா இருக்கணும்ல எல்லாரும். அத நீ கொஞ்சம் கண்ணை தொச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும். இவளே அழுதுகிட்டு நம்மள அழ வேண்டாம்னு சொல்றா, பாத்தீங்களா? அழாத. இவங்க 2 பேரையும் வெளில கட்டி குத்துரு, என்ன வீட்டோட வச்சுக்கோ. அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? என்ன கட்டிக்கின்னு வீட்டோட இருக்க எவன் ஒத்துக்கிறானோ அவனை தான் நான் கட்டிப்பேன். என்னால அண்ணனை விட்டெல்லாம் போக முடியாது. நான் இங்கேயே இருக்கேன். இவளை மட்டும் நீ நம்பாத. ஏய், இவளுக்கு உன் மேல பாசம்லாம் எதுவும் இல்லனா. பாவி. இவ வார வீட்டுக்கு போனா வேலை செய்யணும்ல. இல்லனா எங்க அம்மாவே தானே எல்லாம் செஞ்சுன்னு இருக்கு. அதுக்கு தான் இவ பிளான் பண்றா. கரெக்டா சொன்னடி, சோம்பேறி கழுத. அம்மா, வாடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.